ஏய் கனிஷ்மா அவளுக்கு குடுங்க கனிஷ்மா. பாவம் கனிஷ்மா அவ. சரி சாப்பிடு, சாப்பிடு, சாப்பிடு. ஏய் அவரே சாப்பிட மாட்டாருடா பாவம். கிட்கேட்லாம். சரி நான் வாங்கின்னு வரேன் உனக்கு இப்ப போயிட்டு. மாட்டியாடா? திருப்பி சவுண்ட் வந்துருச்சுடா. ஓ வேற ரூம்ல இருந்தியா? அப்படியா? அது ரொம்ப அமைதியா இருந்த மாரி இருந்தது. திருப்பி இப்ப டொடடொடன்னு சவுண்ட் வருது. இப்ப பெட்டரா இருக்கு. ஓகே. நீ இப்ப ஒண்ணும் இல்ல. அசெட் என்ன? லயபிலிட்டி என்ன? அத மட்டும் சொல்லு. என்னமா? இன்வெஸ்ட்மென்ட்ஸ். என் அசெட். அசெட்டா எப்படி? செல்லுமா ஒரு நிமிஷம். செல்லுமா செல்லுமா ஒரு நிமிஷம். கணேஷ்மா, உஷா மேம், சாய் பிரக்யாவ ஒரு 10 பேர் முன்னாடி ரிவிட் அடிச்சிருக்காங்க. அப்படியா? பயங்கரமா திட்டிருக்காங்க. நல்லா இது பண்ணிட்டேன். தயவு செஞ்சு அவளுக்கு கோஆபரேட் பண்ணு ப்ளீஸ். கோச்சுக்காத. ஆ. இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து அசெட்ஸ்டா. ஷேர் கேபிட்டல் வந்து லயபிலிட்டில இருக்கணும். ஓகே. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் சொல்லு. சூப்பர். ஈக்விட்டி கீழ வரும். சரியா? ஈக்விட்டி கீழ வரும். செக்யூரிட்டீஸ் பிரீமியம், பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஆ. பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். யோசி. பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அசெட் சைடுடா. ஓகேவா? அதர் கரண்ட் அசெட்ஸ் கீழ வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கிரெடிட்ன்னு வந்ததுன்னா இந்த பக்கம் காமிப்போம். ஆமா. டெபிட்ன்னா வந்து உனக்கு இதுல வரும். அசெட்ல வரும். ஓகேவா? அத நோட் பண்ணிக்கோடா பிரியங்கா. பெஞ்சஸ். நான் கரண்ட் லயபிலிட்டில வரும். ஓகேவா? லயபிலிட்டி வெரி குட். அதர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். அதர் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் ஓகேவா? ஸ்டாக் வந்து கரண்ட் அசெட்ஸ். ஓகேவா பிரியங்கா? ஏய் செல்லம்மா நீ வந்து முடிச்சிட்டியாடா? அசைன்மென்ட் சப்மிட் பண்ணி குடுத்துட்டியாடா? நீ ஒண்ணு சப்மிட் பண்ணோம் மேம் அசைன்மென்ட் ரொம்ப நாள் பெண்டிங் சொல்லிட்டு இருந்தியே. புடிச்சு புடிச்சு பண்ணி முடிச்சிட்ட. ஓகே சரி. டேட்டா 60 ஆனா அதெல்லாம் இன்டர்னல்ஸ்ல உனக்கு கரெக்ட்டா பண்ணிருக்கியா? வெரி குட். ஓகே செல்லம்மா. ஓகே. பேங்க் பேலன்ஸ் வந்து கரண்ட் அசெட் செல்லம். ஓகே. அன்செக்யூர்ட் லோன் வந்து லயபிலிட்டி. சரியாடா?
ஓகேவா? அந்த சம் பார்க்கலாமா? என் கூடயே போடுறியா இப்போ? எப்படி? உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? எப்படி பண்ற நீனு? ம். முடிச்சிடுறியா? பிரியங்கா, ஆனா நீ கிளாஸ்ல போடுறது மட்டும் போறாது பிரியங்கா. எப்படி அத பிளான் பண்ணலாம்? நீ சொல்லு. உனக்கு எப்படி அத பிராக்டிஸ் பண்றதுக்கான அந்த தாட் ப்ராசஸ நான் எடுத்துட்டு வர முடியாது சொல்லு. ஒரு வாட்டி போட்டா போறாது பிரியங்கா. 2, 3 வாட்டியாவது நீ போடணும். என்ன பண்ணா கரெக்ட்டா இருக்கும் சொல்லு? நீயே வொர்க் பண்ற. ஆனா நீ நீ வொர்க் பண்றதுக்கு என்ன டிரைவிங் ஃபேக்டர்? என்ன மோட்டிவேஷனல் ஃபேக்டர்? நீ இப்ப மோட்டிவேட்டடா இருக்க. பட் நீ போடும்போது நீ மோட்டிவேட்டடா இருக்கறதுக்கு என்ன பண்ணும்? ஏன் தெரியுமா பிரியங்கா? நான் இவ்ளோ எம்பசிஸ் பண்றேன். இந்த வாட்டி நீ ஆவரேஜ் 8க்கு எடுத்துன்னு வந்திருந்தேன்னா, இது எல்லாமே உனக்கு நல்ல ஸ்கோரிங் நல்லா குடுப்பாங்கடா மார்க்கு. நல்லா எழுதினேன்னா. ஓகேவா? நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். 8க்கு எடுத்துன்னு வந்தா தான் அடுத்த செம்ல 8.5 அப்படி நம்ம எடுத்துன்னு வந்துரலாம். சோ பை த டைம் முடியும்போது அட்லீஸ்ட் நீ 9 ரேட்டிங்ல இருந்தனா சூப்பர்பா இருக்கும். அதுக்கு தான் பார்க்குறேன். சம்வேர் பிட்வீன் 8.5 அண்ட் 9ன்றது நல்ல ஸ்கோர்டா. அதனால தான் நான் உன்கிட்ட இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ இப்போ இப்ப நீ நல்லா புரிஞ்சுக்கிற. இங்க பாரு. நீ நல்லா புரிஞ்சுக்கிற. உன்னால ஃபார்மேட்டோட ரிலேட் பண்ண முடியுது. கால்குலேட்டரும் இருக்கு. சோ கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வரதுக்கு இது கிடையாது. ஆனா நான் சொல்றத நீ திருப்பி போடணும். டெஸ்ட் வச்சாலாம் வொர்க் அவுட் ஆகாது. நீ எல்லா சமயம் ஒரு ஒரு ரவுண்டு போட்டே ஆகணும். இல்ல ஒண்ணு பண்ணு. ஒரு நாள் வேணா சாட்டர்டே கிளம்பி வா வீட்டுக்கு. எல்லாத்தையும் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணு. ஆ நான் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறேன். அதாவது அது நான் கடைசி சொல்ற வொர்ஸ்ட் சினாரியோ சொல்றேன். கடைசி ஆப்ஷன். அதுக்கு முன்னாடியே நீ பிராக்டிஸ் வீட்லயே போட்டா கூட ஓகே தான். உனக்கு ஏதாவது டவுட்டா இருக்கு, அந்த மாதிரி நேர்ல போட்டா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணேன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு சாட்டர்டே வேணா மீட் பண்ணலாம். சரியா? அது கடைசி இது. ஆனா இன் பிட்வீன் நீ டைம் கிடைக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் காலங்காத்தால நீ 7:00 அந்த மாரி எழுந்துக்கோ. நீ எத்தன மணிக்கு எந்திரிக்கிறன்னு தெரியல. 7:00 எழுந்தனா 7 டூ 8 அக்கவுண்ட்ஸ்ன்னு போட்டேன்னா, சிஎஃப்ஆர் பேப்பர் வந்து ஸ்டாண்டர்டா செட் பண்ணுவாங்க பிரியங்கா. த்ரிஷா பேப்பர்லாம் பார்த்துருக்கேன். செம்ம ஸ்டாண்டர்டா இருக்கும் உங்களுது. அதனால நீ அது பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும் செல்லம். ஓகேவா? நீ பண்ணு. ஓகே. நீ பண்ண முடியும் உன்னால. உனக்கு அந்த கேப்பபிலிட்டி நெறைய இருக்கு. ஓகேவா? அதுக்காக தான் சொல்றேன். இப்ப பாரு செல்லம்மா, பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பிக்யூஆர் ஃபர்ஸ்ட் நீ என்ன எழுதுறியா? நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோ. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பிக்யூஆர் இது இது இம்பார்ட்டன்ட் சம் போட்டுக்கோ. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் பிக்யூஆர் லிமிடெட், பிக்யூஆர் கார்ப்பரேஷன் லிமிடெட் as on 31st March as per schedule 3 of the Companies Act 2013. சரியா? தூக்கம் வருதான்னு உனக்கு? சரி, சரி. ஓகே. நெக்ஸ்ட் எழுதிக்கோ. பர்ட்டிகுலர்ஸ் ஃபர்ஸ்ட் பர்ட்டிகுலர்ஸ் எழுதிக்கோ. நோட் நம்பர் 2 காலம் போட்டுக்கோடா. அமௌண்ட்ன்னு. பிரியங்கா, இப்போ உனக்கு ஒண்ணே என்ன சொல்றது, நோட் நம்பர நீங்க வந்து பை ஹார்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. ஓகேவா? இது நோட் நம்பரோட இண்டிகேஷன் சொல்லிடுறேன். முதல்ல எப்பவுமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். அடுத்தது வந்து நான் கரண்ட் லயபிலிட்டி. இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஒருவேளை ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இல்லன்னு வச்சுக்கோ செல்லம். நான் கரண்ட் லயபிலிட்டிய 2ஆ மார்க் பண்ணலாம் நீனு. புரியுதாம்மா? இட் இஸ் லைக் தட். இப்ப திடீர்னு வந்து யூ ஆர் நாட் ஹேவிங் ஷார்ட் டெர்ம் பாரோயிங்ஸ்னா, இப்போ இ அ ட்ரேட் பேயபிள்ஸ்லாம் இருக்குன்னா 3க்கு அப்புறம் இது 4 வந்துரும். கிரெடிட்டார்ஸ். இங்க நோட் நம்பர் பை ஹார்ட்டே பண்ண வேணாம். நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கு. அதனால தான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் உன்கிட்ட. ஓகே? ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் நீ வந்து இந்த நோட் நம்பர்லாம் ஃபில் பண்ணாத. ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாரி பண்ணு. ஃபர்ஸ்ட் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டின்னு போட்டுக்கோ. அப்புறம் ஒரு 6
ஆமா. ஈக்விட்டி லைபிலிட்டி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். அது கீழ ஒரு 4 லைன் விட்டுடு. அப்புறம் செகண்ட் வந்து நான் கரண்ட் லைபிலிட்டி ஒரு 4 லைன் விட்டுரு. 4 லைனும் 3 லைனும் உண்டு. 3 லைனும் விட்டுரு. 3 லைன்ஸ். ஆமா. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டி ஒரு 3 லைன்ஸ். பண்ணிட்டியா? ஓகே. இப்ப வந்து டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி. சாரி. கரண்ட் லைபிலிட்டி விட்டியா? அப்படியே விட்டுரு. எண்ட்ல வந்து டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. மீட்டிங்கா? மீட்டிங்கா? ஆ. இல்ல சவுண்ட் கம்மி பண்ண. டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் அசெட்ஸ் எழுதிக்கோ. அசெட்ஸ் எழுதிக்கோ. 2 ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் அமௌண்ட். அங்க என்ன எழுதினோம்? பர்டிகுலர்ஸ் நோட் நம்பர் அமௌண்ட். அதே காலம் இங்க வச்சுக்கோ. அப்புறம் நான் கரண்ட் அசெட்ஸ் கீழ பிக்ஸ்ட் அசெட்ஸ். அப்புறம் டோட்டல் நான் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட் இங்க பாரு கண்ணம்மா. நான் கரண்ட் அசெட் கீழ ஃபர்ஸ்ட் பிக்ஸ்ட் அசெட் நம்பர் 1. நம்பர் 2 கரண்ட் அசெட்ஸ். அந்த பிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு கீழ ஒரு 4 லைன் விட்டுடு. 4 லைனோ 5 லைனோ விட்டுடு. ஓகேவா? கரண்ட் அசெட்ஸ் கீழ ஒரு 5 லைன் விட்டுடு. அதர் கரண்ட் அசெட்ஸ்க்கு கீழ ஒரு 3 லைன் விட்டுடு. போட்டியாடா? வந்துட்டியா? ஓகே. நீ எழுதுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே செல்லம். இப்ப பாரு பிரியங்கா. ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்குல்லடா? அங்க வந்து ஷேர் கேபிட்டல் எழுதிக்கோ. இல்ல ஒரு நிமிஷம் இரு. குட்வில் ஃபர்ஸ்ட் இதுபடி போலாம். குட்வில் எங்க போடணும்னா இதுக்கு கீழ போடணும் கண்ணம்மா. பிக்ஸ்ட் அசெட்ஸ்க்கு கீழ போடணும். லாஸ்ட் ஐட்டமா போடணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலா குட்வில் பிக்ஸ்ட் அசெட் அண்ட் இட் இஸ் an intangible asset. குட்வில் இஸ் an intangible asset. நான் கரண்ட் அசெட்ல குட்வில் இஸ் an intangible asset. எழுதிக்கோ. நான் இந்த லைன் படி சொல்லி தரேன். உனக்கு ஈஸியா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிக்ஸ்ட் அசெட்ஸ் கீழ குட்வில்க்கு மேல வரும். 2 lakhs. இந்த நோட் நம்பர்லாம் எதுவுமே போடாத. ஓகே. அது கடைசியா பாத்துக்கலாம். 2 lakhs போட்டியா? ம்.
வெரி குட். அடுத்தது. ஷேர் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐட்டம். ஷேர் கேபிட்டல் 5 lakhs. Reserves and surplus 1,10,000. வெரி குட். எங்க போட்டிருக்க ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்? ஷேர் ஹோல்டர்ஸ் கீழ கரெக்ட்டா? செக்யூரிட்டி பிரீமியமும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு கீழ தான் வரும். சிஇ போட்டு எழுது. ஆர் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழ எழுது. ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் கீழ செக்யூரிட்டிஸ் பிரீமியம் 1,10,000. சாரி 15,000 15,000. எழுதிட்டியா? இல்ல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1,10,000. ரிசர்வ் சர்ப்ளஸ் கீழ செக்யூரிட்டி காலம் அமௌண்ட் வந்து 2 காலம் போட்டிருக்கியாடா? 1 காலமா? நோட்டுக்கு அப்புறம் 2 காலம் போட்டிருக்கியா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் மட்டும் என்ன பண்ண 1,10,000 இன்னர் காலத்திலயும் செக்யூரிட்டி பிரீமியம் 15,000 இன்னர் காலத்திலயும் போடு. புரியுதா? ரைட். அதுக்கப்புறம் preliminary expenses 10,000 அதர் நான் கரண்ட் அசெட்ஸ்ல வரணும். அதர் கரண்ட் அசெட்ஸ்ல வரணும். சாரி அதர் நான் கரண்ட் அசெட் அதர் கரண்ட் அசெட்ஸ்ல. அவுட்டர் காலம். வெரி குட். நெக்ஸ்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் கிரெடிட் 25,000. இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழ செக்யூரிட்டி பிரீமியம் போட்டிருக்கல அதுக்கு கீழ வரும். 25,000. செக்யூரிட்டி பிரீமியம் என்னமா? ஆமா செல்லமா. இன்னர் காலம்ல தான் போடணும். அடுத்தது டிபென்ச்சர்ஸ் 2,50,000 நான் கரண்ட் லயபிலிட்டிக்கு கீழ வரும். ம். ஆமா அவுட்டர் காலம். ஓகேவா? 2,50,000. அதர் பிக்ஸட் அசெட்ஸ் எவ்வளவு அது? 4,70,000. பிக்ஸட் அசெட்ஸ்க்கு கீழ ஃபர்ஸ்ட் வரணும். 4,70,000. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டாக் எங்க வரணும்? நீ சொல்லு பார்க்கலாம். கரண்ட் அசெட் கீழ முதல்ல அதான். ஸ்டாக் 80,000, அப்புறம் டெட்டா 60,000, பேங்க் பேலன்ஸ் 30,000. மூணுமே போடு. இன்னர் காலத்துல போடு.
வெரி குட். கடைசியா அன்செக்யூர்ட் லோன் 65,000. மேல கரண்ட் லைபிலிட்டிக்கு கீழ இன்னர் காலத்துல 65,000. ஓகேவா? கிரெடிட்டாஸ் 35,000. ஓகேவாடா? ம். இப்ப பாரு பிரியங்கா, இப்ப இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அதாவது நீ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு மொத்தமா எவ்வளவு அமௌண்ட் வருது பாரு, அது அவுட்டர் காலத்துல போடு. ம். வந்துருச்சா கண்ணா? சூப்பர். டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி 10 லாக் கீழ போட்டுடு. ஏய் இல்லனா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளவு வந்தது? அவுட்டர் காலத்துல. ஆ எவ்வளவு வருது? கரெக்ட். அத போட்டுட்டு அவுட்டர் காலத்த எல்லாத்தையும் ஆட் பண்ணு. கரண்ட் லைபிலிட்டி அதே மாரி இன்னர் காலத்த எல்லாத்தையும் ஆட் பண்ணி அப்புறம் அவுட்டர் காலத்துல போட்டுக்கணும். புரியுதா? ம், 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 ம். ஆ அசெட்டுக்கு அதே மாதிரி கரண்ட் அசெட்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலம் வந்துரணும். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்துல போடணும். அப்புறம் நான் கரண்ட் அசெட் ஏற்கனவே அவுட்டர் காலத்துல போட்டதுக்கு அப்புறம் அவுட்டர் காலம் மட்டும் ஆட் பண்ணு. வருதா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்க பாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. ஷேர் கேபிட்டல் நோட் நம்பர் 1ன்னு போடு. முதல்ல அதுதான். கேபிட்டல் நோட் நம்பர் 1. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எப்பவுமே நோட் நம்பர் 3. சாரி, சாரி 2, 2, 2, 2. சாரிடா, சாரிடா. 2. நான் கரண்ட் லைபிலிட்டி 3. கரண்ட் லைபிலிட்டி வந்து நல்லா பாத்துக்கோ பிரியங்கா. இது 2மே சேர்த்து கரண்ட் லைபிலிட்டியே 4ஆன்னு நம்ம போட்டுறலாம். இவங்க 4, 5 பண்ணியிருக்காங்களா, அந்த மாரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கரண்ட் லைபிலிட்டி பக்கத்துல 4ன்னு போட்டுக்கலாம் நீனு. தப்பு கிடையாது. ம். அப்புறம் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பக்கத்துல ஜஸ்ட் 5. ஓகேவா? 6, 7, 8லாம் போட்டுருக்காங்க. 5 போட்டா போதும். கரண்ட் இது பக்கத்துல 6, 6 அவ்வளவுதான். பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் டூ பி ரிட்டன் ஆஃப்க்கு நோட் வரவே வராது. இப்படி பண்ணலாம். இதுவும் கரெக்ட் தான். நீ ஒண்ணே ஒண்ணு மட்டும் செக் பண்ணு மேம் கிட்ட. நாளைக்கு போயிட்டு ஆனா மறக்காம செக் பண்ணிட்டேன். மேம் குரூப்பிங் இப்படி நான் சிடபிள்யூ இன்டருக்கு மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் இப்படி தான்டா சொல்லி தந்துன்னு இருக்கேன். சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? கரெக்ட்டா தான் இருந்திருக்கு. மேம் கிட்ட கேளு. மேம் நான் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த நோட் நம்பர் வந்து நான் இப்படி பண்ணலாமான்னு நீ கேளு. மேம் வந்து இது ஓகேன்ட்டாங்கன்னா ஃபைன். இல்லம்மா, நான் சொன்ன மாரியே தான் பண்ணணும் அப்படின்னானா, அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு உனக்கு சொல்லி தரேன். என்ன தெரியுமாடா? நோட்டோட அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? குரூப்பிங் தான் நோட்டு. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் 4 ஐட்டம் இருந்தா அதுக்கு ஒரு நோட்டு. அந்த மாதிரி. அதுதான் பர்ப்பஸ். மத்தபடி இதுல பயங்கர சிக்னிஃபிகன்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் a டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மென்ட்ன்னு சொல்லுவாங்கடா. ஓகே. அக்கவுண்டிங்ல கம்பெனிஸ் ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா,
There is a separate disclosure requirement for insurance company, banking company, electricity company, and for general companies. Apart from these three categories, disclosure requirementக்காக தான் இந்த நோட் எடுத்துட்டு வராங்க. சரியா? எது தவிர அதுக்கு பெருசா சிக்னிஃபிகன்ஸ் இல்ல. பட் இஃப் யுவர் மேம் எம்பசிஸ் நோ நோ பிரியங்கா யூ ஷுட் ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி இதுன்னா, அதுக்கப்புறம் நான் க்ளூ வச்சு உனக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ சொல்லி தரேன். ஓகேவா? புரியுதா? எனி பேலன்ஸ் ஷீட் இப்படிதான் பார்க்கணும் பிரியங்கா. It should start with equity, followed by your liability, then followed by your there is equity followed by your liability. Liability ரெண்டா பிரியறது. Long term liability, current liability. முடிஞ்சிருது. Then asset starts with fixed assets, where you have your no plant, machinery, furniture fittings, land and buildings எல்லாம் இருக்கு. Followed by you have your long term investments, followed by your intangible asset which is goodwill. அதுக்கு next heading வந்து um, current asset which is stock, debtors, bills receivable, cash in hand, cash in bank. அது followed by other current assets. Preliminary expenses written off. Preliminary expenses written off ன்றது నాకు நோட் நம்பர் கிடையாது ஜெனரலா. ஓகேவா? இதுதான் கண்ணம்மா. நீ இங்க ஒன்னே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபார்மேட்ல வந்து பர்ட்டிகுலர்ஸ், அமௌண்ட் ருபீஸ் அதெல்லாம் கரெக்ட்டா போடணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இரு. இங்க பாரு தனியா அது குரூப்பிங் பண்ணியிருக்காங்களா? அத நான் அங்கேயே காமிச்சுட்டேன். ஓகேவா? வேற என்னடா டவுட்டு சம்மு? ஏய் செல்லம்மா ட்ரையல் பேலன்ஸ்ல ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் 10,000 இங்க. நம்மளதும் இதுவும் எங்க வேரி ஆகுறது பாரு ஒரு நிமிஷம். ம். ம். நம்மளுக்கு வருதா? ஆனா 1,92,700 வருதே. 5,000 இல்ல? செல்லம்மா நம்மளுக்கு 1,92,000. 5,000 இங்கே இடிக்குதே. செல்லம்மா பில்ஸ் பேயபிள் 5,000 கிரெடிட்ல தானே காமிச்சிருக்கோம். பாரு. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் 5,000 கிரெடிட்ல காமிச்சிருக்கோமா டெபிட்லயா? செல்லம்மா அது கிரெடிட்ல மாத்து 5,000. ஏய் செல்லம்மா நான் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு ஏதாவது காமிச்சிருந்தேனா? எவ்வளவு ரூபா? 10,000 டெபிட்ல காமிச்சிருக்கேனா? கிரெடிட்ல 10,000ஆ? ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட்ல 10,000. நான் படிக்கிறேன் பாக்குறியா அப்படியே? ஓப்பனிங் ஸ்டாக் 10,000 டெபிட், பர்ச்சேசஸ் 30,000 டெபிட், வேஜஸ் 1,000 டெபிட். வேஜஸ் 1,000 டெபிட், சாலரிஸ் 5,000 டெபிட். அப்படி சரி நீ என்ன ஆர்டர் சொல்லு அதை நான் செக் பண்றேன். ம். ஆ. ஆ. ம். 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 ம்.
இப்ப நீ இந்த சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ட வுட்டுடேன். இப்ப 2 செயின் சொல்லியிருக்கேன்டா. ஒண்ணு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 10,000 டெபிட்ல தான் இருக்கு. அப்புறம் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் 5,000 கிரெடிட். அப்புறம் இப்ப டோட்டல் பண்ணி பாருடா. $90,500 எதுல? இல்லம்மா சஸ்பென்ஸ் ஆட் பண்ணாதடா குட்டி. பிரியங்கா, சஸ்பென்ஸ் ஆட் பண்ணாத. ம். டெபிட்லயா? கிரெடிட்? சஸ்பென்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டாதானே? ம். சூப்பர், சூப்பர். அவ்வளவுதான்டா. சூப்பர்ரா. ம். ஒரு நிமிஷம் இரு. வேற என்ன சம் டவுட்ரா? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. இது சொல்லட்டுமா உனக்கு? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி சொல்லட்டுமா? ஓகே. ஆ, ஆ. ம். பிரியங்கா, நீ இந்த சாட்டர்டே வந்து உனக்கு மார்னிங் எப்படிடா? காலேஜ் இருக்கா? ம். காலேஜ் இருக்கா? சரி, ஓகே. பரவால்ல. இங்க பாருடா, இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி கேட்டிருக்காங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா?
இப்ப வந்து உனக்கு ஒரு ஓப்பனிங் குடுத்துருவாங்க. இதுதான் உன்னோட ஓப்பனிங். நீ ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்ப நம்ம நார்மலா வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டினா என்னன்னா, என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஓப்பனிங்லேருந்து ஓப்பனிங்லேருந்து க்ளோசிங்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்குன்றத பத்தி பேசுறது தான். இப்ப பாரேன். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸ்டாக்குன்னாலே யுஎஸ்சிஎம்ஏல நீ படிச்சிருப்ப. ஸ்டாக்குன்னா தே கால் இட் அஸ் கேபிட்டல். பட் சொன்னாரா? காமன் ஸ்டாக். அப்படின்னா யுஎஸ்சிஎம்ஏல வந்து நார்மலா தே கால் இட் அஸ் கேபிட்டல். நம்மளோட இந்தியா இதுல. ஓகே. சோ இது ரெண்டுமே பார்த்தேன்னா உனக்கு கேபிட்டல் தான். இங்க பார்த்தேன்னா இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். 2,09,90,000. சரியா? அப்புறம் இங்க அடிஷனல் பெய்ட் இன் கேபிட்டல் இருக்குல்ல, அதுவும் அடிஷனல் கேபிட்டல். அத நீயே கிளியர் பண்ணிக்கலாம். 30,000. 24,75,000. ஓகேவா? அடுத்தது பாரு. ரீடைன்ட் எர்னிங்ஸ். இதெல்லாம் ஓப்பனிங் பேலன்சஸ் கண்ணா. ஓகே. நான் மேல போட்டிருக்கான் பாரு ஓப்பனிங் பேலன்சஸ். சோ அடுத்தது வந்து 12 lakhs. இப்போ ஈக்விட்டி இவ்ளோ இருக்கு. புரிஞ்சுதா உனக்கு? 49,60,000. அவன் என்ன பண்றான்னா, இஷ்யூ ஆஃப் காமன் ஸ்டாக்னா நியூவா உனக்கு வந்து வந்திருக்கு. கேபிட்டல் உள்ள வந்திருக்கு. எவ்வளவு வந்திருக்கு? 10,000. அவன நீ தனி லைன்ல காமிக்கணும். காமன் கேபிட்டல்ல வந்திருக்கு. அப்ப 10,000 ரூபாய் தனியா வரும். அதே மாதிரி பார்த்தேன்னா, அடிஷனல் இஷ்யூ இது புதுசா வந்திருக்கான் 25,000. அவன இங்க தனியா காமிக்கணும். அப்ப புதுசா எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? 35,000 ரூபாய். இது வரைக்கும் புரியுதா? ஆ. இப்போ இதுல வந்து நெட் இன்கம் 61,85,000 புதுசா வந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ பிரியங்கா. இந்த இங்க நெட் இன்கம், இஷ்யூ ஆஃப் காமன் ஸ்டாக், அடிஷனல் இஷ்யூ எல்லாமே புதுசா வந்திருக்கு. இந்த ரீடைன்ட் எர்னிங்ஸ் வரைக்கும் ஓப்பனிங் பேலன்சஸ். புரியுதா? அடுத்தது பார்த்தேன்னா காம்ப்ரஹென்சிவ் இன்கம்னா என்ன? மத்ததெல்லாம் இல்லடா. மிச்சம் மீதி வரவுகள், செலவுகள் சொல்லுவாங்க. வரவுகள் உள்ள வரது எல்லாமே 12,000. அதுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கணும். அத வந்து ஓசிஐனா அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம். சொல்லு. ஷார்ட் ஃபார்ம். சோ இங்க பக்கெட்டிங் பண்றாங்க. சோ 61,85,000, 12,000. இங்க கேஷ் டிவிடெண்ட்னா நீ என்ன பண்ற? இந்த லாபத்தெல்லாம் வச்சு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குடுக்குற. 9,50,000. அதனால அது நெகட்டிவா இருக்கும். இது எல்லாம் இஷ்யூ, நெட் இன்கம், காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்லாம் கம்பெனிக்குள்ள வருது. அதனால பாசிட்டிவ்ல இருக்கு. புரியுதா? டிவிடெண்ட் நீ குடுக்குற. அதனால இது நெகட்டிவ்ல இருக்கு. இட் இஸ் மோர் லைக் கேஷ் கம்மிங் இன், கேஷ் கோயிங் அவுட்ரா. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி இஸ் அனதர் ஃபார்மேட் ஆஃப் இஸ் அனதர். இப்ப கேக்குதா? ஹலோ? ஆ வேண்டாம் போட்டுருங்க. இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டின்றது வந்து இட்ஸ் அ கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு ஒரு பிக்சர் தான் வந்து இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓப்பனிங் பேலன்சஸ் ஃபுல்லா காமிங்க. கேஷ் உள்ள வருது. அப்புறம் கேஷ் வெளியில போறது. கேஷ் உள்ள வருது, கேஷ் வெளியில போறது. கேஷ் உள்ள வரத வந்து பிளஸ்ன்னு சொல்லுவ. கேஷ் வெளியில போறத வந்து மைனஸ்ன்னு சொல்லுவ. புரியுதா? சோ அதனால தான் இங்க டிவிடெண்ட்ன்றது 9,50,000. இப்ப நீங்க பார்த்தேன்னா, இதோட டோட்டல், இதோட டோட்டல், இதோட டோட்டல், இதோட டோட்டல், இதோட டோட்டல், இதோட டோட்டல் பண்ணிட்டேன்னா, உனக்கு இதோட கிராண்ட் டோட்டல் கிடைச்சிரும். இந்த டோட்டல் ஈக்விட்டியும் பண்ணி பார்த்தோம்னா மேட்ச் ஆகும். புரியுதாடா? ம். கரெக்ட். 102,42,000. 102,42,000 1 crore 42 1 crore 2,42,000 சொல்லலாம். 100 lakhs 1 crore செல்லம்மா. நீ 102,42,000 சொல்லலாம். நீ சொன்ன மாரி 1 crore 2,42,000 சொல்லலாம். இது போட்டுட்டியா? இனிமே தான் போட போறியா? இது எல்லாமே பிரியங்கா இதுல இது எதா டஃப்பா இருக்கான்னா, எல்லாம் டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மென்ட்ரா. இது கிட்டத்தட்ட எப்படின்னா, இப்ப நீ வந்து சும்மா ஒரு குட்டியா எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. ஓகேவா? குட்டியா எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ தயிர் சாதம் இருக்குல்ல? தயிர் சாதத்த வந்து மேல
கடுகு தாளிச்சு கொட்டி, கொத்தமல்லி அதெல்லாம் டாப்பிங் பண்ணி வச்சாலும் அது தயிர் சாதம் தான். அது ஒரு டிஸ்க்ளோஷர், பிரசன்டேஷன். இல்ல தயிர் சாதத்த சும்மா இது பண்ணி பெருங்காயம், கல்லுப்பு போட்டு மேல வந்து பொமோகிரானேட் டாப்பிங் பண்ணாலும் தயிர் சாதம் தான். பிரசன்டேஷன். கரெக்ட்டா? இல்ல நான் வெறுமனே தயிர் மட்டும் தான் ஃபுல்லா ஆ இது பண்றேன். கொஞ்சம் கிரீம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பால விட்டுக்கிறேன். ஆ மட்டும் கலந்து வைக்கிறேன். இது முந்திரி பருப்ப மட்டும் மேல டாப்பிங்ல போடுறேன். அப்படின்னு சொன்னாலும் தயிர் சாதம் தான். இல்ல தயிர் சாதத்துல வெறும் மோர் மிளகாய விட்டு தாளிச்சு கொட்டுறேன்றதும் தயிர் சாதம். இட் இஸ் ஆல் யுவர் பிரசன்டேஷன் அண்ட் டிஸ்க்ளோஷர்ல. அந்த மாரி தான். ஒரே விஷயம் தான்டா. எனக்கு கம்பெனிக்குள்ள காசு இவ்ளோ இருக்கு ஈக்விட்டிக்கு. நம்ம நார்மலா பேலன்ஸ் ஷீட்ல எப்படி காமிப்போம்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ன்னு காமிப்போம் இல்லையா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படி காமிப்போம். அப்படி இல்லாம ஈக்விட்டில மட்டும் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஈக்விட்டி ரிலேட்டடா என்ன உள்ள வந்திருக்கு? ஈக்விட்டி ரிலேட்டடா என்ன வெளில போயிருக்குன்றது ரிடெம்ப்ஷனும், பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் மட்டும் தான் நடக்கும். புரியுதா? புரியுதா உனக்கு? ஓகே இல்லடா. யூ ஆர் வித் மீ இல்ல? உள்ள வருதுன்றது புதுசா நீ ஸ்டாக் இஷ்யூ பண்ற ஷேர் இஷ்யூ பண்றது, புதுசா டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்றது, அதெல்லாம் உள்ள வந்திருக்கு. ஸோ ஈக்விட்டி ரிலேட்டடா எது டச் அப்பான் ஆகுறது? நியூ ஸ்டாக்கு, நெட் இன்கம், நெட் இன்கம்ன்றது P&L அக்கவுண்டோட வேல்யூ. அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்ன்றது உள்ள வந்திருக்குது. ஏதோ சம் டிவிடெண்ட் ரிசீவ்ட் அந்த மாதிரி. கேஷ் டிவிடெண்ட் நீ ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு குடுத்துருக்கிறது. அதனால தான் இது நெகட்டிவ்ல இருக்கு. போட்டுறியா? புரிஞ்சுதா? செல்லம்மா இது 5 மார்க் பயங்கர இம்பார்ட்டன்ட். நீ நோட் பண்ணிக்கோ. ட்ரையல் பேலன்ஸ் வருதா இல்லையான்னு தெரியல. ஜர்னல் என்ட்ரீஸ் வருதா இல்லையான்னு தெரியல. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி கண்டிப்பா வரதுக்கான ஹை பாசிபிலிட்டி இருக்கு. இத தவிர வேற ஏதாவது எடுக்கணுமாடா நானு? எல்லா சம்மும் கம்ப்ளீட் எல்லாமே இப்போ உனக்கு புரிஞ்சுதுல்ல? தெளிவா புரிஞ்சுதுல்ல? இப்ப இந்த சம்லேருந்து கான்ஃபிடென்ட்டா சம்ஸ் வந்ததுன்னா, யுல் பி ஏபிள் டூ கிராக் இட் அவுட்ல. சரி, இப்ப நீ சொல்லு. இதெல்லாம் இன்னொரு ரவுண்ட் பிராக்டிஸ் நீ பண்ணணும். நீயே ஒரு டைம் சொல்லு. ஆனா ரொம்ப டைம் சொல்லாத. இந்த தர்ஸ்டேக்குள்ள நீ முடிக்கணும். ஆனா நீ பிராக்டிஸ் 1 ரவுண்ட் நீயே பண்ணணும் பிரியங்கா. ஐ வாண்ட் டு சீ இட். இப்ப நீ ஒரு ரவுண்ட் அசைன்மென்ட்க்கு எழுதுற. கரெக்ட்டா? அத தவிர இப்ப நீ நோட்ல இப்போ இந்த சம்ம போட்டு காமிச்சிருக்க. மொத்த பேப்பரையும் இன்னும் ஒரு வாட்டி நீ எனக்கு அசைன்மென்ட்டா அனுப்பிச்சு விடு. நான் எப்ப அனுப்பிச்சு விடுற? நீயே ஒரு ரியலிஸ்டிக் டெட்லைன் சொல்லு. நான் உன்கிட்ட கேட்கல. ஆனா அந்த டெட்லைன்க்குள்ள எனக்கு வந்துரணும். நீ சொல்லு எப்பக்குள்ள? கண்டிப்பா. ஷூரா? என்ன சேஞ்ச் இருந்தாலும் நீ தேர்ஸ்டேனா பண்ணாதடா செல்லம்மா. டெய்லி 2, 2 செம்மா முடிச்சுருடா. சரியா? டியூஸ்டே கூட நீ முடிச்சு அனுப்பலாம். தப்பு கிடையாது. தேர்ஸ்டே வரைக்கும் இருக்குன்னு மைண்ட்ல மட்டும் நெனச்சுறாத. ஓகே. சூப்பர் செல்லம். பிரியங்கா, நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் அனாலிசிஸ்ல ஒரு 50% பார்த்து வச்சுட்டேன். ஹவ் டு டேக் அந்த கான்டென்ட்லாம். நாளைக்கு வந்துட்டு நம்ம உட்காந்துன்றலாம். நாளைக்கு சாயோட கிளாஸ் வச்சிருக்கேன்டா. சேஃபா இருக்கு. ஓகே. முடிச்ச உடனே உன் கூட உட்காந்துன்றேன். நீ எப்போ வருவ காலேஜ் முடிச்சுட்டு? 6:00 வந்துருவ இல்லையா? சரிடா, ஓகே. நான் 8:00 உட்காந்துக்கலாம். சாயுது 8 முடியுது. 8:15 அப்படி உட்காந்துக்கலாமா? ஆ இல்ல நீ டின்னர் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுரு. நான் உனக்கு டைம் மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன்டா. 8:50னா 8:30 மட்டும் கன்ஃபார்ம் பண்றேன். நல்லா புரிஞ்சுதுல்ல? பிரியங்கா வி ஆர் ஆன்லைனா சிஎஃப்ஆர்? கேஷ் ஃப்ளோ முடிச்சுட்டோம். இப்ப இந்த பேலன்ஸ் ஷீட், ரெவென்யூ அக்கவுண்ட் முடிச்சு இவ்வளவு தான் எடுத்துட்டு இருக்காங்களா காலேஜ்ல? எக்ஸாம்க்கு இதானா? சரி, ஓகே. நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்களா? சூப்பர். இப்ப வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளவு தூரம் தரவா இருக்கா? யூ ஹேவ் டு ஓப்பன் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் அக்கவுண்ட், அப்புறம் பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கவுண்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணணும். புரிஞ்சுதா? ம். ரைட். சரி. அது கேஷ் ஃப்ளோ சொல்லு. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஒரு வாட்டி நீ டெஸ்ட் எழுதி காமிச்சிருடா. சரியா? ரைட்.
கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து நீ இது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஒரு டெஸ்ட் எழுதி முடிக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு டெஸ்ட் வந்து எழுதி முடிக்கணும். சரி பார்க்கலாம். நீ ஃபர்ஸ்ட் இந்த அசைன்மென்ட் முடிச்சுரு. ஓகேவா? சரி ஓகே. ஆ, ஆ. நாளைக்கு வந்து சி ஸ்ட்ராட்டஜிக் எட்ஜ் அனாலிசிஸ். நாளைக்கு முடிக்க ட்ரை பண்ணிடுறேன் மொத்தமாவே. நாளைக்கு வந்து இது பேங்கிங். ஓகேவா? நான் Thursdayக்குள்ள முடிச்சிடணும்டா பிரியங்கா. சரியா? ஓகே. சரி செல்லம்மா. ஓகே. உனக்கு இதுல சிஎஃப்ஆர்ல வேற ஏதாவது சேலஞ்ச் இருக்கு? ஏதாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சம் தெரியலன்னா சொல்லு. நான் திருப்பி எடுக்கிறேன். ஓகேவா? சரி. ஓகே செல்லம். பைடா கண்ணா. தேங்க் யூடா. ஆல் தி பெஸ்ட்டா. கோல்ட்மேன் சாக்ஸ் இன்டர்வியூனா சொல்றா. பை செல்லம். பை, பை, பை. தேங்க் யூ. பை.